இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் முன்வைத்த 3 நிபந்தனைகள், ஆந்திர மகளிர்களுக்கு இலவச பேருந்து வசதி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மற்றும் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதி. இது குறித்து தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். மகாராஷ்டிரா தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோர் இரங்கல் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தின் அகால்கோட் சாலையில் ஜவுளி தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையின் உரிமையாளர் ஹாஜி உஸ்மான் மன்சூரி மற்றும் அவரது குடும்பத்தினர் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பெண்கள் உட்பட 4 தொழிலாளர்களும் தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் மகாராஷ்டிரா தீ விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்தார். மேலும் தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பதிவிட்டுள்ளார். இதேபோல் தீ விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அவசர ஆலோசனை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில வாரங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளது. கேரளாவில் மே 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில், அதனைத் தொடர்ந்து ஒரு சில வாரங்களில் தமிழகத்திலும் பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பருவமழை காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். ஆந்திராவில் ஆகஸ்ட் 15 முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். ஆந்திர மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று அம்மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் பதவி வகித்து வருகிறார். பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தற்போது தெலுங்கு தேசம் கட்சி அளித்த சூப்பர் 6 வாக்குறுதிகளில் ஒன்றான பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 15 முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இந்தியாவின் எதிர்ப்பை மீறி சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்படும் நிதி நெருக்கடி காரணமாக $700 கோடி கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில், கடந்த வாரம் 2வது தவணையாக $102 கோடி சர்வதேச நாணயம் நிதி விடுவித்தது. இந்திய மதிப்பில் இது 8670 கோடி ஆகும். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சமடைந்த போது இந்தியாவின் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு இந்த தொகையை IMF விடுவித்தது. தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்து உள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உள்ள நிபந்தனைகளையும் சேர்த்து மொத்தம் 50ஆக அதிகரித்து உள்ளது. மேலும் இந்தியாவுடனான போர் பதற்றம் பாகிஸ்தான் வாங்கிய கடன் திட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அதிபர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்த புற்றுநோய் கிளீசன் ஸ்கோர் 9 என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பைடனும் அவரது குடும்பத்தினரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களுடன் ஆலோசித்து வருகின்றனர். இதற்கிடையே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பது வருத்தம் அளிப்பதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் குணமடைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாடிகனில் புதிய போப் ஆண்டவராக ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் 14ஆம் லியோ பதவியேற்றுக் கொண்டார். உலகம் முழுவதும் உள்ள 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். வட அமெரிக்காவை சேர்ந்த கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் என்பவர் கத்தோலிக்கர்களின் 267வது போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போப் 14ஆம் லியோ என அவர் அழைக்கப்படுவார் என்று கார்டினல்கள் அறிவித்தனர். வாடிகனில் லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் புதிய போப்பாக பதவியேற்ற 14ஆம் போப் லியோவுக்கு போப்பின் அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் அணிவிக்கப்பட்டது.
பதவியேற்பின் போது போரால் பாதிக்கப்பட்ட காசா உக்ரைன் மக்களுக்காக அவர் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். புதிய போப் பதவியேற்பு விழாவில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்பட பலர் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்தியா சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயணன் சிங் விழாவில் கலந்து கொண்டார். 3 நிபந்தனைகளின் அடிப்படையில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த 2023 முதல் தற்போது வரை போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காசா முனையின் பெயர் அல்பலா மற்றும் கான் யூனிஸ் நகரங்களில் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக காசா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும், வடக்கு காசாவில் உள்ள இந்தோனேஷியன் மருத்துவமனைகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 3 நிபந்தனைகளின் அடிப்படையில் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அதன்படி அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும், காசாவிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளை நாடு கடத்த வேண்டும், காசா பகுதியை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என இஸ்ரேல் நிபந்தனை விதித்துள்ளது. இந்த 3 விஷயங்களையும் செய்தால் போர் நிறுத்தம் கொண்டுவர தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இருப்பினும் கத்தார் தலைநகர் தோஹாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் முக்கிய பயங்கரவாதி காசி அபு சைபுல்லா மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2005ஆம் ஆண்டு பெங்களூரு தாக்குதல், 2006ஆம் ஆண்டு நாக்பூர் தாக்குதல், 2008ஆம் ஆண்டு ராம்பூர் தாக்குதல்களில் மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி அபு சைபுல்லா கலித் பாகிஸ்தானை சேர்ந்த கலித் நேபாளத்தில் வினோத்குமார் என்ற போலி பெயரில் வசித்து வந்தார். இந்தியாவில் தாக்குதல்களை நடத்திவிட்டு நேபாளத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு புறப்பட்டு சென்றார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பிடின் மாவட்டம் மத்லி பகுதியில் பயங்கரவாதி கலித் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய தலைவன் காசி அபு சைபுல்லா மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சன்சத் ரத்னா தேசிய விருது வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரைக்கு நாடாளுமன்றத்தில் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக சன்சத் ரத்ன தேசிய விருது வழங்கப்படுகிறது. தனிநபர் பிரிவில் 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், சிறப்பு பிரிவில் 4 பேருக்கும் விருது வழங்கப்பட உள்ளது. வரும் ஜூலை மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள சன்சத் ரத்னா விருதளிப்பு குழுவின் 15வது ஆண்டு விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு இந்த விருது கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5ஆக பதிவாகியுள்ளது. சீனாவில் நேற்று நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. நள்ளிரவு 11 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5ஆக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் லேசாக அதிர்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதேபோல் வங்கக்கடலில் இன்று அதிகாலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலை 12:45 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.5ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.